நெக்ஸ்ட் நைமித்திகானி புத்திரஜன்மாத்யனுபந்தீனி ஜாதேஷ்ட்யாதீனி. ஸோ நைமித்திக கர்மா அப்படிங்கிறதும் வெரி சிமிலர் டு நித்திய கர்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பல்சரி அப்படிங்கிற அர்த்தத்தில் அது ரெண்டும் வந்து சிமிலர். அதுவும் என்ன கொடுக்கும்? அகரணே பிரத்யவாய, பண்ணலைன்னா பிரத்யவாய பாப்பம் நமக்கு ஏற்படும். ஆனால் இந்த நைமித்திக கர்மா அப்படிங்கிறது நீ நினைக்கும் போதெல்லாம் பண்ண முடியாது. அந்த அக்கேஷன் வரும் பொழுது தான் உன்னால் இந்த கர்மாவை பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் அக்கேஷன் போது தான் நீ இந்த கர்மாவை பண்ணணும். அக்கேஷன் வரலைன்னு சொன்னால் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேற நித்திய கர்மா எப்படி? டெய்லி நீ வந்து அதை பண்ணி ஆகணும். ஆனால் நைமித்திகம் அப்படிங்கிறது ஒன்லி ஆன் அக்கேஷன்ஸ். அனுபந்தீனி, அனுபந்த அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பர்டிகுலர் அக்கேஷனோட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே அனுபந்தம்ங்கிற வார்த்தை வருது. இப்போ வந்து இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கார்? புத்திர ஜன்மா. புத்திர ஜன்மானா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு அக்கேஷனாக இல்லையா ஃபேமிலியில்? அது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட்டை நடந்திருக்கணும்? சரி, பேசிக் ஈவெண்ட் விவாகம். ஓகே. ஸோ விவாகம் அப்படிங்கிறது அகெயின் வந்து அக்கேஷன், கரெக்டா? இப்போ வந்து விவாகம் அப்படிங்கிறது நித்திய கர்மாவுக்கு கீழே வருமா, நைமித்திக கர்மாவுக்கு கீழே? ஆப்வியஸாக அது வந்து நைமித்திக கர்மாவுக்கு கீழே தான் வரும். டெய்லி நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்போ விவாகம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சீமந்தம், டெய்லி சீமந்தம் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அந்த அக்கேஷனில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் வந்து நைமித்திக கர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த சம்ஸ்காராஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த சம்ஸ்காராஸ்லாமே வந்து அந்தந்த அக்கேஷன் வரும்பொழுது, சமயம் வரும்பொழுது தான் நாம் வந்து பண்ணுவோம். ஸோ ஜாத இஷ்டிஹி, ஒரு குழந்தை வந்து பிறந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும்? ஜாத கர்மா வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து இஷ்டி அப்படின்னு சொன்னாலே யாகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஹோமம்லாம் பண்ணி அந்த விஷயங்களை எல்லாம் நாம் வந்து பண்ணி ஆகணும். ஸோ புத்திர மட்டும் இல்லை, புத்திரிக்கும் இதை வந்து நாம் வந்து போட்டுக்கணும். ஜாத இஷ்டி ஆதீனி எக்ஸெட்ரா. இப்போ வந்து இது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நைமித்திக கர்மா நமக்கு தோன்றுறதா? எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியது கிரகணம். கிரகணம் இருக்குது. கிரகணம் டெய்லி வருமா? கிரகணம் அது ஒரு அக்கேஷனில் தான் வருது இல்லையா? அப்படி வரும்பொழுது என்ன பண்ணி ஆகணும்? அந்த தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதை வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நைமித்திக கர்மாவுக்கு கீழே வரும். சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ. பாணி கிரகணம் வருமா? பாணி கிரகணம்னா என்னது? விவாக சம்ஸ்காரால் அது வரும். ஸோ இது வந்து நைமித்திக கர்மா.